கோழியை திருடி வித்தாச்சு, நம்ம மாட்டை திரும்பவும் கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு எவ்வளவு ட்ரை பண்ணி பாக்குறாங்க. அப்பன்னு பார்த்து இந்த ஊர்ல பறவை காய்ச்சல் வந்து யாருமே வாங்க மாட்டாங்க. அதே டைம்ல இந்த பையனுக்கு இன்னைக்கு பிறந்த நாளா இருக்கும். அதனால அவங்க அம்மா வீட்டுல இருக்க காசெல்லாம் கொண்டு வந்து கேக்கு வாங்கலான்னு பேக்கரிக்கு போறாங்க. ஆனா இவங்க கிட்ட 40 ரூபா தான் இருக்கும். சோ பெரிய கேக்கு வாங்க முடியாம சின்ன பண்ணு மட்டும் வாங்கிட்டு வராங்க. இங்க இந்த பையனும் கோழியை விற்க முடியாம மாடும் மீக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் பண்ணி அழுகுறான். அதை பார்த்து இந்த அண்ணனும் நான் அந்த ஆளோட காலில் விழுந்தாச்சு, இந்த மாட்டை நான் கூட்டிட்டு வரேன்டான்னு சொல்லி இவனை கூட்டிட்டு போறாரு. அப்பன்னு பார்த்து மாடு கண்ணுக்குட்டி போட்டுருது. ஆனா அந்த ஓனரோட மனைவி சீம்பால திருடிட்டு இருக்காங்க. இவனுமே போன்ல வீடியோ எடுக்கலாம் பாக்குறான். பார்த்தா ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்னு வருது. அப்பன்னு பார்த்து ஓனர் இதை பார்த்துட்டு திட்டலான்னு சொல்லிட்டு வராரு. ஆனா இந்த அண்ணன் கண்ணுக்குட்டிக்கு பால் கூட வைக்காம திருடுறீங்களான்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து வச்சிருக்கேன், இதை நான் வெளியே விட்டுருவேன்னு சொல்லிட்டு மிரட்டுறான். அது பயந்துகிட்டே நீங்க காசு கூட தர தேவையில்ல, நீங்க மாடை கூட்டிட்டு போங்கன்னு சொல்றாரு. இவங்களுமே சந்தோஷமா அந்த மாடை கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஆனா இது எல்லாத்துக்குமே இந்த அண்ணன் தான் ஹெல்ப் பண்ணிருப்பாரு. சோ அவர் கட்டிப்பிடிச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறான். இப்ப வீட்டுக்கு போனா அவங்க அப்பா ஏற்கனவே வந்துட்டு இருக்காரு. கண்ணுக்குட்டி போட்டதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பன்னு பார்த்து பால் கறக்கலாம்னு சொல்லிட்டு போறாங்க. மடியில பால் இல்லன்னு தெரிஞ்சதுமே இந்த பையனை போட்டு சம்மடி அடிக்கிறாரு. அதை பார்த்து அவங்க அம்மாவும் ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க, இந்த வீட்டுல நான் நிம்மதியே இருக்கணும், நான் நீ இல்லாம இருந்தாதான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கோவத்துல திட்டிடுறாங்க. இவனுமே கோவத்துல அங்க இருந்து வெளியே ஓடிடுறான். அதை பார்த்த இவங்க அப்பா நான் தான் அவனை அடிக்கிறேன், நீ ஏண்டி அடிச்சேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாரு. இவன் பாக்குறதுக்கு இறந்து போனா என்னோட அப்பா மாதிரியே இருக்கா. என்னோட அப்பா வச்சிருந்த சொத்து எல்லாத்தையுமே ஒண்ணு கூட மிச்சம் வைக்காம குடிச்சு சீட்டாடியே அழிச்சிட்டான். நம்ம பையனை பார்க்கும் போதெல்லாம் அவரோட ஞாபகம் வந்து கோவத்துல எனக்கே தெரியாம அடிச்சிருன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாரு. அதே டைம்ல இந்த பையனும் செத்துலான்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து ஏற்கனவே ஹெல்ப் பண்ண அண்ணன் அதே பொண்ணு கூட திரும்பவும் லவ் பண்ணிட்டு இருக்காரு. இவனை பார்த்ததுமே எங்க போனாலும் நீ என்ன விடவே மாட்டியான்னு சொல்லி ஏன்டா அழுகுறன்னு சொல்லி கேட்கறாரு. இவனும் நடந்த விஷயத்தால சொல்றான். அதை கேட்டதுமே கோவத்துல திட்டுறவங்க எல்லாருமே கெட்டவங்க கிடையாது, நம்ம நன்மைக்காக தான் திட்டுவாங்க, அதுக்காக நீ தப்பான முடிவு எடுக்க கூடாதுன்னு சொல்லி அட்வைஸ் எல்லாம் பண்றாரு. ஆக்சுவலா ஒரு நாள் அவங்க அம்மாவும் அதே தான் சொல்லியிருப்பாங்க. பார்த்தா பின்னாடியே அவங்க அம்மா வந்து என்னடா தப்பான முடிவு எடுக்க போனியான்னு சொல்லி கேட்கறாங்க. கோவத்துல திட்டுறவங்க எல்லாருமே நன்மைக்காக தான் திட்டுவாங்க, நீங்களுமே என்ன நல்லதுக்காக தான் திட்டி இருப்பீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் பண்றா. அதை பார்த்து அவங்க அம்மாவே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க.